அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது சி ஓட்டர் கருத்து கணிப்பை இந்திய அளவிலேயே எடுத்திருக்கிறாங்க. அதில் தமிழகம் சார்ந்த முடிவுகளையும் அறிவித்திருக்கிறார்கள். பொதுவாக சி ஓட்டர் என்பது தொடர்ச்சியான இடைவெளியில் தொடர்ந்து கருத்து கணிப்புகள், மக்களினுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது அப்படின்ற கணிப்பை எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் என்பது திமுகவினுடைய செல்வாக்கு 2024 ஒப்பிடுகையில் 5 விழுக்காடு அதிகரித்திருப்பதாக சொல்கிறது. அதிமுகவினுடைய ஆதரவு வாக்கு வங்கி என்பது சரிந்திருக்கிறது. தீர்மானிக்கும் சக்தியாக விஜய் இருப்பார் அப்படின்றதையும் சொல்றாங்க. அவருடைய வாக்கு வங்கியை தெளிந்த நீரோடை போல அவங்க கொடுக்கல, ஆனாலும் அவர் தீர்மானிக்கும் சக்தியாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்டிஏவினுடைய வாக்கு சதவீதம் அதுவும் அதிகரித்திருக்கிறது. அதிமுகவுக்கு குறைந்த அந்த 3%, என்டிஏவுக்கு அதிகரித்திருக்கிறது. இதெல்லாம் தான் அவங்க கொடுத்த புள்ளி விவரங்களாக இருக்கிறது, கருத்து கணிப்பு முடிவுகளாக இருக்கிறது. இதை வைத்துதான் நம்ம தலைப்பை கட்டமைத்திருக்கிறோம். திமுகவை எதிர்கொள்ள என்ன முடிவெடுக்க போகிறார் விஜய்? காரணம், கருத்து கணிப்பு முடிவுல அவர் ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தி அப்படின்றதுனால அப்படிதான் நம்ம தலைப்பை கட்டமைத்திருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள். வணக்கம் திரு ஜென்ராம். திமுகவிலிருந்து தமிழ்கா அமுதரசன் அவர்கள். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம். பாஜகவிலிருந்து நாகராஜ் அவர்கள். வணக்கம் நாகராஜ். ஜென்ராம், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். சி ஓட்டர் இந்த கருத்துக்கு அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வராங்க. 2019 பிறகே தொடர்ந்து அவங்க வந்து திமுக அணிக்கு சாதகமாக தான் இருக்கு அப்படின்னு அப்படிதான் கள நிலவரமும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பினுடைய முக்கியமான டேக்அவேன்னு நீங்க எதை பாக்குறீங்க? முக்கியமான டேக்அவேக்கு போறதுக்கு முன்னால இந்த தலைப்பு தீர்மானிக்கும் விஜய் அப்படின்னு சொல்றோம்ல, தலைப்புனா உள்ளுக்குள்ள அவங்களும் சொல்றாங்க. அதாவது 52% பெற்று திமுக முன்னணியில இருக்குது. ஆதரவு, திமுக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய ஆதரவு 52% போயிடுச்சு. அதற்கு அடுத்த செகண்ட் 21% பாஜக இருக்கு. அதுக்கப்புறம் 20% அதிமுக. இந்த 3 ஃபிகருக்கு நடுவுல தீர்மானிக்கும் சக்தியாக விஜய் அப்படின்னு அந்த அந்த இந்தியா டுடேயும் சி ஓட்டரும் சொல்றாங்கன்னா எனக்கு அதுக்கு என்ன பொருள்னு எனக்கு புரியல. எனக்கு இருக்கக்கூடிய அறிவு சின்ன அறிவுல அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. 52, 21, 20 அதுக்கப்புறம் இதுல தீர்மானிக்கக்கூடிய சக்தினா என்ன பொருள்? அதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க அர்த்தமேட்டிக்கா சொல்லுகிற போது அவங்க என்னன்னா, அதிமுக, பாஜக, விஜய் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி அமைத்தால் ஒரு கடும் சவாலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூழல்ல 21, 52 7% மீதி இருக்கு. அது விஜய்க்கு அந்த 7% அப்படியே கொடுக்கறாங்களா? ஒண்ணு. அவங்க வந்து இவங்களோட சேர்ந்தா 48% வச்சுக்கோங்க. எல்லாம் காத்துல போடுற கணக்கு தானே இது. இந்த சூழலுக்கு 48%. அப்புறம் என்ன தீர்மானிக்கும் சக்தியாக எங்க வராரு? ஒருவேளை அவர் அங்கு சேருகிற போது இந்த அணிக்கு, திமுக அணிக்கு ஒரு சவாலை கொடுப்பார் அப்படின்றதும் சி ஓட்டரோட நிறுவனர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எதிர்கட்சிகள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க, சிதறி இருக்கிறாங்க. 3 முனை போட்டியோ 4 முனை போட்டியோ அது வந்து திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். ஒருவேளை இருமுனை போட்டியாக இருந்தால் ஒரு போட்டி சூழல் இருக்கலான்றது. நீங்க சொல்ற 52ன்றது இன்னும் அவர் பார்வையில இருக்கு அப்படின்றது. இந்த இடத்துல ஒருவேளை விஜய் அங்கு சேர்ந்தால் அந்த அணிக்கு சாதமா இருக்குமா? அதான் 52 உண்மையாக இருக்கிற பட்சத்துல விஜய் இந்த பக்கம் சேர்ந்தாலும் ஒன்னும் சாதகமாக இருக்கும். போட்டி கடுமையா இருக்கும், போட்டி நெருக்கமாக இருக்கும். சில தொகுதிகளில் நெருக்கமாக இருக்கும். திமுக அதனுடைய வெற்றியை பெறும். ஏன்னா 0.8% டிஃபரன்ஸ்ல ஹரியானால காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இடையில எவ்வளவு வித்தியாசம் வந்தது. இதுல 4% டிஃபரன்ஸ்ல இந்த 48, 52 இருக்குது. அதனால விஜய் எங்க சேர்ந்தாலும் அவர் வந்து சமாளிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. வெற்றி வந்து திமுக சைட்ல தான் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த போல்ல இருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபரன்ஸ். அதை தாண்டி திமுகவுக்கு போட்டி கடுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த 2 முனை போட்டியாகத்தான் இது வரணும், 3 முனை போட்டியாகவோ 4 முனை போட்டியாகவோ 5 முனை போட்டியாகவோ இருந்துவிடக் கூடாது அப்படின்னு பலருடைய உள்ளம் தவிக்குது. அது எனக்கு புரியுது, அது புரியுது.
அதுக்காக வந்து அவங்க வந்து அவங்களுடைய விருப்பத்தை எல்லா கட்சிகளுடைய தலையிலையும் ஏற்றி எல்லாரும் ஒரே அணியில கொண்டு வந்து சேர்ந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இப்ப இவருமே இப்போ சீவோட்டர் நிறுவனருமே அதை தானே சொல்ல வர்றாரு. இவங்க எல்லாம் சேர்ந்தா ஒரு சவாலை கொடுக்கலான்றது வந்து கருத்து கணிப்புக்குள்ள இருக்கிற நம்ம தகவலும் அதான் தானே இருக்கு. ஆமா, இதே மாதிரி ஒன்றிய அளவுல எடுக்கிறாங்கல்ல, தேசிய அளவுல எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்தால் மோடிக்கு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும் அப்படின்னு சீவோட்டர் நிறுவனர் சொல்றாரா? அது சொல்ல மாட்டாரு. அங்க வந்து மோடிக்கு எதிராக எல்லாரும் சிதறி இருப்பதே நல்லது, அவங்களால எதுவும் ஜெயிக்கவே முடியாது, அவங்க என்ன எவ்வளவு சேர்ந்தாலும் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, அவங்க தலைவர்கள் சேர்ந்தாலும் தொண்டர்கள் சேர மாட்டாங்க அப்படின்னு 1000 வியாக்கியானங்களை சொல்லி மோடிக்கு எதிரான அணி ரொம்ப பலவீனமாக இருக்குங்கிறத அங்க சுட்டி காட்ட, அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண அவங்க விரும்புறாங்க. தங்களுடைய கருத்து கணிப்புகள் உண்மைத்தன்மையோடு இருக்கின்றன அப்படிங்கிற நம்பிக்கையை விதைப்பதற்காக எந்த ஏரியால கரெக்டா உண்மை சொல்லணுமோ அந்த ஏரியால உண்மையை சொல்றாங்க. வேற ஆப்ஷனே இல்ல, ஆப்ஷனே கிடையாது. இப்படிதான் அவங்க வந்து மக்களவை தேர்தலுக்கு முன்னாலேயும் சொன்னாங்க, மக்களவை தேர்தலின் போதும் சொன்னாங்க, எல்லா இடங்களையும் திமுக கைப்பற்றும் அப்படின்னு சொன்னாங்க. அது நடந்தது. ஆனா என்டிஏக்கு கிடைக்கும்னு சொன்ன இடங்கள் வந்து நடக்கல. இதுதான் ஓட்டரோட கிரெடிபிலிட்டிலேயே சில ஸ்டேட்ல எக்ஸாக்டா இருக்கு, சில ஸ்டேட்ல இல்ல. 2019க்கு பிறகு தமிழ்நாடு அவங்க ஓரளவுக்கு கிட்டத்தட்ட அனுமானிச்சிருக்கிறாங்க அப்படின்ற இடத்தில் ஜென்ராம். இதை தாண்டி இப்ப எல்லாமே யூக கணக்குகள் எல்லாம் காற்றில் பேசுவதுதான், அதுல மாற்று இல்லை. இப்ப இவங்கெல்லாம் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப ஒய் பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு வழங்குவது இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அப்படி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கா? ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறதே வந்து விஜயோட ஒரு திரைப்படத்துல வடிவேலு கேரக்டருக்கு கொண்டை வழியில தெரியுதுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான். நீங்க அரசியல் எதிரி பாஜக அப்படின்னு எவ்வளவுதான் உரத்த குரல்ல முழங்கினாலும் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்றால் எதிர்க்காமல் இருப்பதும், அப்படியே தப்பி தவறி எதிர்க்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சுன்னா பூனை தன்னுடைய குட்டியை கவ்வுற மாதிரி மெதுவாக கவ்வுவதும், திமுகவுக்கு எதிராக பேச வேண்டிய எல்லா விஷயங்களையும் உரத்த குரல்ல ஓங்கி ஒலிப்பதுமாக ஒரு நடைமுறையை தான் விஜய் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா லாஜிக் அப்போ இந்த கருத்து கணிப்பிலேயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தற்போதைய சூழல்ல எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வாய்ப்பே இல்லைன்றத அவரே சொல்லிட்டு, அப்படி இல்லாத பட்சத்துல அட்வான்டேஜ் டிஎம்கேவுக்கு தான் சொல்றாரு. ஒருவேளை இவங்க எல்லாம் ஒன்னு சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்க? இல்ல எதுக்காக அவரை தனியா களமாட விட்டு இது ஒன்னு சேர்வதற்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா இது 76, 77 அந்த பீரியட்ல எமர்ஜென்சியினுடைய மிக கடுமையான அழுத்தத்தின் காரணமாக எதிர்க்கட்சிகள் தங்களுடைய அடையாளங்களை துறந்து தங்களுடைய கட்சிகளை கலைத்து ஒரே கட்சியாக இணைந்து நின்றன அப்படிங்கிற உண்மை இருக்குல்ல. அதுதான் வந்து ஆளும் கட்சியினுடைய அழுத்தம், ஆளுங்கட்சியினுடைய அடக்குமுறை, ஆளுங்கட்சியினுடைய அத்துமீறல்கள், ஆளுங்கட்சியினுடைய சர்வாதிகாரம் எல்லாவற்றுக்கும் எதிராக கட்சிகள் ஒரு இணைந்து போராட வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள வந்து செய்யக்கூடிய செய்கை. அதாவது தண்ணிக்குள்ள அமுக்கப்பட்ட தலையை தூக்கித்தான் எடுக்கிற மாதிரி. திமுக ஆட்சிக்கு கீழே தமிழ்நாடு அந்த மாதிரி அழுத்தங்கள்ல இல்ல, ஜனநாயக விரோதமாக பெரிய விஷயங்கள் எதுவும் நடக்கல, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்குது. அதனால இவங்க யாருக்கும் அப்படி ஒரு கட்டாயம் இல்ல. பாஜகவினுடைய அரசியல் அஜெண்டாவை முன்னெடுத்து செல்லணும் என்பதற்காக அவங்க வந்து ஒரு சூழலை உருவாக்குறாங்க. மணி, இப்போ உங்கள் பார்வை என்ன? அதுல சீவோட்டரினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்து கிட்டத்தட்ட 5 விழுக்காடு திரும்ப 2019 கம்பேர் பண்றப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்களோ அது இப்ப வந்து திரும்ப காம்பன்சேட் ஆயிடுச்சு அப்படின்றதும், திமுக தலைவரினுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறது. அவர் சொல்ற அப்சர்வேஷன்ல தற்போதைய சூழல்ல எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வாய்ப்பே இல்லை, 3 முனை போட்டினாலே அது அட்வான்டேஜ் டு டிஎம்கே அப்படின்னு சொல்றதும், தொடர்ந்து அவர் டாப் 5 சிஎம்ல இருந்துட்டே இருக்கிறார் அப்படின்றதும் அவரோட இது. இதுல அவர் சொன்ன பேட்டிகள்ல அந்த இதுல வந்து விஜயை வந்து அவங்க சொல்றாங்க, அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியல, ஆதரவு இருக்கு அப்படின்னு. இப்ப விஜய சென்ட்ரிக்கா வச்சும் பேசலாம், இல்ல எதிர்க்கட்சிகள் என்ன செய்ய போறாங்கன்னு வச்சும் பேசலாம். இந்த கருத்து கணிப்பு முடிவு எதிர்க்கட்சிகள் எப்படி எடுத்துக்கிறது? நான் எப்படி பார்க்குறேன்னா, இது நாடாளுமன்ற தேர்தல் இன்றைக்கு நடந்தால் எப்படி வாக்களிப்பார்கள் என்பதற்கான, இது சட்டமன்ற தேர்தல் நடந்தால் எப்படி வாக்களிப்பார்கள் என்பதற்கான கருத்து கணிப்பாக நான் இதை எடுத்துக்கொள்ளவில்லை. சி ஓட்டர்ஸ்ன்றது வந்து வாரந்தோறும் அவர்கள் கணிப்புகளை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 365 நாளும் அவங்களுக்கு இந்த ஒப்பீனியன் போல் சர்வே எடுக்கிறது தான் அவங்களோட வேலை. பீரியாடிக்கல் இன்டர்வல்ஸில் விடுவாங்க. இந்தியாவுடைய மூட் ஆஃப் த நேஷன்றது கடந்த பல ஆண்டுகளாக
பிப்ரவரியிலையும் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர்லையும் வெளியிடக்கூடிய ஒரு அறிக்கை நாடு தழுவிய அளவில். தமிழ்நாடோட இதில் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து மக்களவைத் தேர்தல் நடந்தால் இந்த முடிவு தான் வரும், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு மக்களவைத் தேர்தல் நடந்தாலும் கூட பாண்டிச்சேரியும் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா 40-0 தான் டிஎம்கே அலையன்ஸ்ன்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் மனப்பூர்வமாக முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன். பட் இது அசம்பிளிக்கான கருத்து கணிப்பாக என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கே நிலைமை வேறு மாதிரி இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஆன்டி இன்கம்பன்ஸ் இங்கே கடுமையாகவே இருக்குது. அப்போசிஷனால் வந்து அது அந்த நெரேட்டிவை செட் பண்ண முடியல, மீடியாவால் அது முன்னால் எடுத்துகிட்டு போக முடியல. அதனால் இங்கே ஆன்டி இன்கம்பன்ஸ் இல்லை என்ற ஒரு தோற்றம் நிலவுகிறது தான் நான் பார்க்குறேன். நீங்கள் 19 மக்களவைத் தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக 38 சீட்டு ஜெயிச்சாங்க. அசம்பிளியில் அது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 வந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 75 சீட்டு ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு வந்தது. இந்த பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் என்பது வந்து கடந்த 3 தேர்தல்களாக மோடி ஜெயிச்ச 3 தேர்தல்களுமே தமிழ்நாட்டில் தான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஆன்டி பிஜேபி மார்க் வந்துகிட்டே இருக்கு. 37 சீட்டு 14, 19 38, 24 39 சீட்டு. பட் அது அப்படியே அசம்பிளியில் எதிரொலிக்கும்னு எனக்கு தோணலை. இதுல ஒரு கிளாரிட்டி எனக்கு, இது நாடாளுமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு அப்படிதான் பாக்குறீங்க. ஆமா ஆமா. ஆனா அதுல இன்றைக்கு மக்களவை தேர்தல் நடந்தால் எப்படி வாக்களிப்பார்கள் தான் அதுலயே சொல்லப்பட்டது. சென்ட்ரிக் அல்ல அது. அதுதான். ஆனா அதுல ஒரு ஆன்டி இன்குபன்சி இருக்கு, அரசுக்கு எதிரான அலை இருக்கு அப்படின்னா எப்படி வந்து சிஎம்முக்கு வந்து திமுக தலைவருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும்ன்ற நீங்க அது வந்து அந்த கோபம் அங்க காமிச்சிருக்கணும்ல, ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும். இல்ல இது நீங்க கடந்த காலங்களில் சி ஓட்டர் இந்தியா டுடே ஒப்பீனியன் போல்ஸ் பாஸ்ட் 20 இயர்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா ஜெயலலிதாக்கு இதே மாதிரி தொடர்ந்து கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. எடப்பாடிக்கு வந்திருக்கு 18-19. ஆகவே இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இஷ்யூ. நான் சொல்றது இந்த ஒரு இஷ்யூவை வச்சு, இந்த ஒரு சர்வேவை வச்சு அசம்பிளி எலெக்ஷனில் டிஎம்கேக்கு டன் டீல் 26 சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது. என்னை பொறுத்தவரையில் அதை நான் முழுவதுமாக மறுதளிக்கிறேன். அப்படி ஒன்று நடக்கவே கிடையாது. உங்களுக்கு வந்து எனி கவர்மெண்ட் 5 ஆண்டுகள் பொறுத்து மக்களிடம் போகும்பொழுது டஃப் ஃபைட் இருக்கும். இப்போ 2வது கேள்வி, தொடர்ந்து டாப் 5 சிஎம்ல வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அது எனக்கே ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு அவர் சி ஓட்டர் நிறுவனர் சொல்வதும் 50% தாண்டது அப்படின்றது ஒரு சாதாரணமானது அல்ல. 3வது அவர் சொல்றது திமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் பலம், தலைவர் தொண்டர் தான் பலமாக இருக்கிறாங்க. அதுல அவர் சொல்றது அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எல்லாம் பிரிச்செல்லாம் பார்க்கல, அவங்க ஒரே மாதிரியான அணுகுமுறைன்றப்ப நீங்க எப்படி அதை டிஃபரண்ட்? தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லா கட்சியுமே தொண்டர்களால ஜெயிக்கிறது கிடையாது, மக்கள் வாக்களிச்சு தான் ஜெயிக்கிறாங்க. எல்லா பார்ட்டியோட கேடர்ஸ் அவங்க மட்டுமே ஓட்டு போட்டா எந்த கட்சியுமே ஜெயிக்க முடியாது. இன்னொரு விஷயம், நீங்க வந்து இப்ப எதிர்கட்சி ஒற்றுமையை பத்தி பேசுறீங்க. நீங்க 2021 அந்த அலையன்ஸ் இருக்கு பாருங்க, 19க்கும் 21க்குமான வித்தியாசம் வந்து தேமுதிக மட்டும் இல்லை, ஏடிஎம்கே, பிஎம்கே, பிஜேபி 21ல, 19ல டிஎம்டிகே இருந்தது. என்னுடைய கணக்கு அந்த அலையன்ஸ் வந்ததுனால இன்னைக்கு டஃப் ஃபைட் இருக்கும். ஏடிஎம்கே, பிஎம்கே, பிஜேபி இது வந்து 21ல இருந்த அலையன்ஸ். டிஎம்டிகே 19ல இருந்தது, 21ல அவங்க இல்ல. ரெண்டு தரப்புலயுமே இல்ல, அவங்க டிஎம்கேலயும் இல்ல, ஏடிஎம்கே. ஆமா, இந்த முறை ஒரு அலையன்ஸ் வந்ததுன்னா அவங்க கண்டிப்பா இதுல தான் இருப்பாங்க. விஜய் ஃபேக்டரை ஒதுக்கி வச்சுட்டும் என்னுடைய பார்வையை நான் சொல்றேன், அவங்களோட பழைய அலையன்ஸ், பழைய என்டிஏ ரீசரக்ட் ஆச்சுனாலே டஃப் ஃபைட் இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், டஃப் ஃபைட் இருக்கும். கேக்வாக் கிடையாது டிஎம்கேக்கு. 5 வருஷம் பொறுத்து விஜயன் எந்த கவர்மெண்ட்டும் மக்கள் கிட்ட போகும்பொழுது கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கும். இப்பயும் இருக்குது. நம்ம பேச மறுக்கிறோம், மீடியா மறுக்குது, எதிர்கட்சிகள் அந்த நரேட்டிவை செட் பண்ண மறுக்கிறாங்க. அவங்களால அந்த போராட்டங்கள், எதிர்கட்சிகளை தான் நான் இது குறை சொன்னேன். ஸ்டாலின் அவர்கள் சிறந்த எதிர்கட்சி தலைவராக இருந்தார், எடப்பாடி அவர்கள் சிறந்த எதிர்கட்சி தலைவராக இல்லை. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் மன்றத்தில் அவங்களால கொண்டு போக முடியல. செந்தில் பாலாஜி விஷயத்தை எடுத்துக்கோங்க. 2 நாளைக்கு முன்னால் ஒரு பெரிய டெவலப்மெண்ட். எப்படி இவர் மந்திரி, நீங்கள் மந்திரியா இருக்கிறீங்களா இல்லையா, எஸ்ஆர் நோன்னு 5 முறை கேட்குது சுப்ரீம் கோர்ட். நீங்க எஸ்ன்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோன்னே தெரியாதுன்றாங்க. அவருக்காக அப்பியர் ஆன 2 வக்கீலுமே வந்து தடுமாறுறாங்க. ஹாப்சன்ஸ் சாய்ஸ்ன்றாரு யார், அபிஷேக் மனு சிங். அப்படின்னு என்ன அர்த்தம், எங்களுக்கு நீங்க வாய்ப்பே கொடுக்கலன்றாங்க. ஒரு அறிக்கை 48 மணி நேரமா வரல, அவர் அமைச்சராக நீடிக்கவே முடியாது. இன்னைக்கு எடப்பாடி பீரியட்ல இப்படி நடந்திருந்தனா ஸ்டாலின் அதை பெரிய பிரச்சனை ஆக்கியிருப்பார், ஆக்கியிருக்க வேண்டும். எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் தோல்வி அடைகிறார்கள் நான் சொல்றேன். அவ இதை வைத்துக் கொண்டு நீங்கள் 26 எடை போடாதீர்கள். நீங்க இந்த இடத்துல நான் அதுதான் இப்ப திமுக தலைவருக்கு, முதல்வருக்கு இருக்கிற செல்வாக்கு அப்படின்றது அது நாடாளுமன்றத்தோட மட்டும் பொருத்தி பாக்குறீங்க? இல்ல, அப்படிதான் நான் பாக்குறேன். அதாவது இந்த கருத்து கணிப்புல அந்த புள்ளியில நீங்க மாறுபடுறீங்க. இல்ல, இந்த கருத்து கணிப்புல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. இப்ப விஜய் ஃபேக்டர் வச்சு சொன்னாங்க, அவர் ஜென்ராம் கூட சொன்னாரு அந்த 7% எங்க. நான் இன்னொன்னு கேட்கறேன், கடந்த எலெக்ஷன்ல 8% வந்து நாம் தமிழர் வாங்குச்சு. அவங்கள பத்தி எந்த பிரஸ்தாபமும் அந்த இல்ல. எப்படி இப்படி ஒரு கருத்து கணிப்பு நடத்த முடியும்? அந்த கட்சியை நமக்கு பிடிக்குது பிடிக்கல அது வேற. அவங்க ஒரு 52%, 20%, 21%. ரிமைனிங் 7%ல நீங்க சீமான், விஜய் எல்லாரையும் ஒண்ணு சேர்ப்பீங்களா? எஸ்டாப்ளிஷ்டு சார், விஜய் கூட விட்டுருங்க, அவர் அன்டெஸ்டட் 8% ஓட்டு வாங்கி அவர் தேர்தல் கமிஷனோட அங்கீகாரத்தை வாங்கி இருக்கிறார். அப்ப அதை தவிர்த்து இந்த கணிப்பு எப்படி பார்க்க முடியும்? ஓகே
ஓகே, இப்போ உங்கள் பார்வையில இந்த கருத்து கணிப்பு இது பார்லிமெண்ட்டுக்கு பொருந்தும். இன்னைக்கு நடந்தாலும் 40 ஜெயிப்பாங்க. ஆனா அசெம்பிளிக்கு இதை அளவுகோலா எடுத்துக்கவே முடியாது. நீங்க சொல்றது 2019 அலைன்ஸ் வந்தாலுமே 19 அலைன்ஸ் வந்தாலுமே விஜய் ஃபேக்டர் தனியா நின்னாலும் 4 முனை போட்டி வந்தாலுமே இவங்களுக்கு டஃப் ஃபைட் இருக்குன்றாங்க. அமுதரசன், இந்த கருத்துக்கு நான் பேசிட்டு வந்துறேன். கருத்து கணிப்புன்றது நாடாளுமன்றத்திற்காக எடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு பார்வையும், இங்க விஜய்ன்ற ஃபேக்டர் அவங்க தீர்மானிக்கும் சக்தி, அவங்க கிளியர் டேட்டாவை கொடுத்துட்டுலாம் அவங்க பேசல. ஒருவேளை எல்லாம் ப்ராபபிலிட்டி தான், நம்ம அலைன்ஸை மாற்றி மாற்றி போடுறப்ப மணி அவர் சொன்னால் 2019 அலைன்ஸ் இருந்தாலே போதும், இது வந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்தலுக்காக எடுக்கப்பட்டதுன்றது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு சவால் நெருக்கடி இருக்குன்றது தான். இல்ல, கருத்து கணிப்புகளை வந்து எப்பொழுதுமே முழுமையாக நாங்கள் நம்பி கிடையாது. எப்பொழுதுமே கருத்து கணிப்பு தான் நம்மளுடைய செயல்பாடுகளுக்கான அளவுகோல் அப்படிங்கிறதும் திமுக ஒருபோதும் சொன்னது கிடையாது. இதை இப்போ கருத்து கணிப்பை ஒட்டி இப்போ நம்ம பேசணும் அப்படிங்கிறதுனால தான் நேற்றைக்கு அமைச்சர்கள்லாம் கூட அதை பற்றின ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்க. ஸோ இப்போ அதே தான் என்னுடைய கருத்துமே. மக்களினுடைய பார்வையில் இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும், இன்னும் குறிப்பாக சி ஓட்டர்ஸை பொறுத்த வரைக்கும், அவங்க நீங்க பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னது போல தமிழ்நாட்டை கணிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை கணிக்கிறது மட்டும் இல்ல, அந்த நிர்பந்தத்திற்கும் ஆளாகி இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க சி ஓட்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியால பாஜக வலிமை இல்லாத மாநிலங்கள்ல கூட பாஜக வலிமையாக இருக்குது, அங்கதான் அதிகமான இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பாஜகவினுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்குதுன்னு சொல்லுவாங்களே தவிர எவ்வளவு சீட்டு அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இங்க வந்து உங்களால இன்டெரக்டா சொல்ல முடியாது, இவ்வளவு அறுதிட்டு சொல்ல முடியாது உங்களால. ஏன்னா தமிழ்நாட்டுல நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய கணிப்புகள் அத்தனையுமே பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். இப்ப கூட தேர்தலுக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2024 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அல்லது இப்ப வெளில வந்ததா இருக்கட்டும், பாஜகவிற்கு தான் சாதகமா தான் அது இருக்கும். கருத்து கணிப்புகள் சி ஓட்டர்ஸ் மட்டும் கிடையாது, இந்தியாவில் 2014க்கு பிறகு வெளியாகக்கூடிய எல்லா கருத்து கணிப்புகளும் பாஜகவிற்கு சாதகமாக தான் இருக்கும். ஜென்ராம் சார் சொன்னது போல தமிழ்நாட்டில் வந்த எதிர்கட்சிகள் உடையமா கிடையமான்னு எல்லாம் பேசுவாங்க. ஆனா ஆல் ஓவர் இந்தியா போகும்போது அவங்க தலைவர்கள் கூட்டணி வச்சுக்கலாம், ஆனா தொண்டர்கள் வைக்க மாட்டாங்க, அது எடுபடாது. ஏன்னா மோடியினுடைய பிம்பத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. நாங்க என்ன சொல்றோம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பு இருக்குது இல்ல, நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அவங்க எடுத்தாங்க, அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரினுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தாண்டி இந்திய அளவில் உயர்ந்திருக்குது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் என்ன திட்டங்களை அறிவிக்கிறாரு, என்னென்ன ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படிங்கிறத பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களும் அதை கூர்ந்து கவனிச்சு அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருந்துட்டு இருக்குது. திமுக அறிவித்த திட்டங்களை பாஜக தேர்தல் அறிவிப்புகளாகவே சொல்லி வெற்றி பெற்றவும் செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் என்ன மூவ்மெண்ட் இருக்குது, அது எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பாஜகவினுடைய அவங்களுடைய சார்பாக இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர்கள் உட்பட, அவர்களுக்கு ஆதரவாகவே என்னைக்கும் பேசிட்டு இருக்கக்கூடிய ஆளுநர் உட்பட, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியினுடைய அந்த வளர்ச்சியை பற்றி குறை சொல்ல முடியாது. இது நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான், சட்டமன்றத்துல வேறொன்றா இருக்குன்றத நீங்க மறுக்கிறீங்க. இது தமிழ்நாட்டுக்கான கருத்து கணிப்புன்றத ஒரு பொருளா எடுத்துக்கிட்டா அப்படிதான் உங்க பார்வை. மணி அதுல மாறுபடுறாரு, அது இல்ல, அப்படி இல்ல, சட்டமன்றம்ன்றது வேறொன்று. அதுதான் சொல்றேன், அதுதான் நான் என்ன சொல்றேன், நான் சட்டமன்றம் நாடாளுமன்றம்னு இப்ப இது வந்து நாடாளுமன்றத்துக்காக தான் சொல்லியிருக்கிறாங்க, சட்டமன்றத்துக்குன்னு அவங்க தனியா சொல்லல. ஆனா தமிழ்நாட்டினுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது, நாங்க திமுக எப்படி அணுக போகிறது, திமுக அதை எப்படி எடுத்துக்குது அப்படிங்கும் பொழுது நாங்க மக்களுடைய பல்ஸ் பார்த்து அவர் நாங்க சொன்ன எங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கூடிய எங்களுடைய தலைவர் தொடர்ந்து கருத்து கணிப்பை பார்த்துட்டு எல்லாம் பதில் சொல்லல, தொடர்ந்து எல்லா இடங்கள்லயும் இப்ப சமீப காலமா நாங்க சொல்லிட்டு இருக்கிறது, 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க எந்த அணி அலைன்ஸ் அமைந்தாலும் திமுக அணி எதிரில் யாராலும் இருக்கட்டும் எங்களுக்கு கவலை இல்ல. காரணம் என்னன்னு சொல்றேன், காரணம் என்ன அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பேசுறதுக்கு தவறுனது இல்லை. நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு எந்த இடத்துலயும் சொல்லல, எதுக்கும் கருத்து தெரிவிக்காம அதை நேரடியாக முதலமைச்சர் அணுகிறாரு. ஆட்சிய அரச காப்பாத்திக்கிறதுக்காக நாங்க டெல்லிக்கோ நாக்பூருக்கோ போனது கிடையாது. எங்களுக்கு அரசை வழிநடத்துவதற்கு எங்களுக்காக ஆலோசனையா யாரும் டெல்லியில இருந்து வர்றதும் கிடையாது, அது தேவையும் இல்லை. சொன்ன திட்டங்கள் அனைத்தையுமே இன்றைக்கு ஏறக்குறைய அனைத்தையும் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். அந்த நம்பிக்கையோட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி நேரடியாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று ஆய்வு செய்யறாரு, மக்களுடைய குறைகளை கேட்கிறாங்க.
நான் இன்னும் சொல்றேன், தமிழ் எதிர்க்கட்சிகள் மணி சார் சொல்லும்போது சொன்னாங்க, எதிர்க்கட்சிகள் இந்த எதிர்க்கட்சி வேலையும் சரியா செய்யல அப்படிங்கிற, அவங்க எந்த வேலையும் சரியா செய்யலங்கிறது ஒரு பக்கம், அதனாலதான் எதிர்க்கட்சியா இருக்கிறாங்க. அது சரியா கோஆர்டினேட் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னு. கோஆர்டினேட் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, பிரச்சனை ஒண்ணு இருக்குதுன்னா அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நேரடியாக சட்டமன்றத்தில் பேசுறாரு, மக்கள் மன்றத்தில் பேசுறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த புள்ளிவிவரத்திலேயே ஒரு உள்முரணும் இருக்கு திருமணி. இதை நீங்க வெறும் நாடாளுமன்றத்திற்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப மோடி எதிர்ப்பு அலைய திமுக கேபிட்டலைஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு பொருள் வந்தா, திமுகவுக்கு 5% அதிகமாகுது, என்டிஏவுக்கு 3% அதிகமாகுது. அப்ப இது மோடி அவர்களுக்கான மேண்டேட்டா இது இல்ல. ஏன்னா என்டிஏவுக்கு 3% அதிகமாகுது. இங்க லூஸ் பண்றது ஏடிஎம்கே தான், அவங்க தான் 3%. அப்ப கிட்டத்தட்ட இது நாடாளுமன்றத்துக்கு இல்ல, சட்டமன்றத்துக்கான ரெஃபரண்டம்னு. 5% ஏறி இருக்கின்றது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்டிஏவுக்கு ஏறுது 3%. அதுதான், இது அதிமுகவோட தேய்மானத்துல என்டிஏவுக்கு ஏறுது. 50% திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகள் 96க்கு பிறகு அவர்கள் பெற்ற. ஒருவேளை மோடி அவர்கள் எதிர்ப்பு இருக்குமே ஆனால் அது நாடாளுமன்ற தேர்தல் மூடுல தான் தமிழ்நாடு இருக்குன்னா என்டிஏவுக்கு ஏறி இருக்க கூடாது. இல்ல, நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், இந்த புள்ளி விவரங்களை கொஞ்சம் தள்ளி வைங்க. இப்ப 19 தேர்தல் முடிவுகள் கிட்டத்தட்ட ஸ்வீப் 38 சீட்டு. ஆனா அது அப்படியே 21ல ஏன் எதிரொலிக்கல? 75 சீட்டு வருது. கிட்டத்தட்ட 75 சீட்டுன்றது 6 அசம்பிளி ஒரு பார்லிமெண்ட்டுன்னு வச்சுக்கன்னா 14 சீட் வருது. அதே நீங்க உங்களுக்கு 24 ஏன் அப்படியே உங்களுக்கு 26ல எதிரொலிக்காதுன்றீங்க? வெரி சிம்பிள் லாஜிக். 5 வருஷம் நீங்க ஆண்டுட்டு போகும்போது உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அவரு நண்பர் அமுதரசன் சொன்னார், எங்களுக்கு எதிரணியில யார் எப்படி இருந்தாலும் கவலை இல்லைன்னு. அது அவங்க பாஸ்டரிங், அவங்களுக்கு தெரியும் அது என்னன்றது. நீங்க ஒரு ஒன்றுபட்ட எதிர்க்கட்சிகள் வந்ததுன்னா எந்த ஆளும் கட்சிக்குமே கஷ்டம். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நான் சொல்றேன், லோக்சபா சேர்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு பாஜகவும் ஏடிஎம்கேவும் சேர முடியுமா? பாஜகவும் தாவேகாவும் சேர முடியுமா? இந்த சிக்கல் இருக்குல்ல. ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கேவும் தாவேகாவும். ஆனா தாவேகாவுக்குள்ள ஒரு உள்முரண், அவங்க ஊழலை பத்தி பேசி இருக்காங்க. இப்ப யாரு சேருவா? எந்த லேயர்ல சேருவா? செங்கோட்டையனோட பேச்சுக்கு பிறகு செங்கோட்டையனுக்கு அவர் கேட்காமலேயே தமிழக காவல்துறை பாதுகாப்பு கொடுத்த பின்னணியின் பார்க்கும் பொழுதும் நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி வராது என்று எப்படி சொல்வீர்கள்? சுருக்கமா அஜெண்டா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானத்தை இருக்கு. ஐம் சாரி சார், ஒரு நிமிஷம். இருக்கு இருக்குன்னு சொல்றாரு. ஹியூஜா இருக்கு. சரி, ஹியூஜா இருக்குன்னு சொல்றாரு. அதற்கான சான்றுகள் எதுவுமே 21ல ஆட்சிக்கு பொறுப்பு ஏற்றதில் இருந்து, திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதில் இருந்து இன்று வரை அதற்கான சான்றுகள் எதுவும் மக்களிடத்திலிருந்து இல்லை. திமுகவுக்கு எதிரான உணர்வு கொண்டவர்களுடைய உள்ளத்திலிருந்து வார்த்தைகள் உதடுகள் வழியாக வெளியே வருது, அவ்வளவுதான். எந்த இடைத்தேர்தல் முடிவும் அதை மெய்ப்பிக்கல. எந்த இடத்திலையும் மக்களுடைய தன்னெழுச்சியான ஆர்ப்பாட்டங்கள் அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக வெளிப்படவில்லை. இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு தேர்தல் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் வரை நண்பர் மணி போன்றவர்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. பரம்பரை திமுக காரர்கள் கூட சொல்ல மாட்டார்கள் இந்த வார்த்தையை. ஐம் சாரி, இது 4 ஆண்டுகள் ஆட்சி. ஒவ்வொரு துறையிலும் இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அரசு ஊழியர்கள் நாங்கள் 2026 முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பரிசாக கொடுக்கிறோம்ன்றாங்க. ஆசிரியர்கள் போராடுறாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் அரை நிர்வாண போராட்டம் நடத்துறாங்க. பல இடங்களிலும் பிரச்சனை இருக்கு. சுத்தமா இல்லை என்று சொல்லுவது திமுககாரர்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம். சொல்ற தியரி அவர் பாரம்பரிய திமுக கூட சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றாரு. நான் திமுகவே இல்ல, பாரம்பரியமாவும் இல்ல, இன்னைக்கும் இல்ல. நான் திமுக அவங்களே சொல்ல மாட்டாங்கன்ற. ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரே ஒரு நிமிஷம். அதாவது 2014 பிஜேபிக்கு கிடைச்சது 32% வாக்குகள். 5 வருட ஆட்சிக்கு பிறகு நரேந்திர மோடி கிடைச்சது 38% வாக்குகள். இது எப்படி ஆன்டி இன்கம்பன்சியா, ப்ரோ இன்கம்பன்சியா? ஹரியானா தேர்தல் 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு பிஜேபி ஆட்சிக்கு வந்தது, மீண்டும் பிஜேபி ஆட்சியில. மகாராஷ்டிரால பிஜேபி ஆட்சி, மீண்டும் பிஜேபி ஆட்சியில. ப்ரோ இன்கம்பன்சியா ஆன்டி இன்கம்பன்சியா? ப்ரோ இன்கம்பன்சின்ற ஒரு ஃபேக்டர் சமீப காலமாக சில மாநிலங்கள்ல இருக்கு. அது ஆன்டி இன்கம்பன்சியா பொது விதியாக பிரபஞ்ச உண்மையாக இதெல்லாம் ரொம்ப பிரபஞ்ச விதி என்றதெல்லாம் ரொம்ப தன்னைத்தானே திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக பெரிய வார்த்தைகளை அவர் சொல்றார். பொது விதியாக சொன்னா இங்க பொது விதியாக சொன்னார்னா அப்படிதான் பிரபஞ்ச உண்மையா? அது ஆன்டி இன்கம்பன்சி தான் இருக்கு. தமிழ்நாடு அரசியலை பத்தி பேசும்போது பிரபஞ்ச உண்மை பெரிய வார்த்தை. ஒரே ஒரு விஷயம் தான், ப்ரோ இன்கம்பன்சி இருக்கத்தானே செய்யுது. இல்லங்க, நல்ல கவர்மெண்ட்னா மக்கள் கொடுத்து. இல்ல, அதுதானே நான் சேலஞ்ச் பண்றேன். எதிர்க்கட்சி ஒற்றுமை வந்ததுன்னா இது சாத்தியம் இல்லை. சுருக்கமா, ஏன்னா அவர் காத்துட்டே இருக்கிறதுனால சுருக்கமா. அதாவது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அது இல்ல. காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய பொதுவான பிரச்சனையாக தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக கிளர்ந்தெழுந்து எங்கேயாவது போராட்டம் பண்ணுதா?
ஒவ்வொரு துறையா துறைகள் போராடிட்டு சார்ந்து இருக்காங்க. பாக்கெட் பிரச்சனைகளா இருக்குது, அரசு ஊழியர்கள், அங்கொன்று போக்குவரத்து இங்கொன்றுமா இருக்குது. அது அரசு எப்படி கையாளுகிறது அப்படிங்கிறது பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க கிளர்ந்திருந்து தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பிரச்சனை எங்கேயும் இல்ல. சரி. அது அரசு சிறப்பாக கையாண்டுட்டு இருக்குது. ஓகே. பாக்கெட் பிரச்சனைகளாக இருக்கிறதையும் அரசு நேரடியாக கையாளுது. பேசலாம். அப்ப அத அரசு அணுகல, அதுக்கு தீர்வு காணல அப்படிங்கும் பொழுதுதான் ஆன்டி இருந்துச்சு. இதற்கு முன்பாக சுருக்கமா முடிச்சிடுறேன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும்போது என்ன சொன்னாரு? பெருமையா 33,000 போராட்டம் ஒரே மாசம் என்னுடைய ஓராண்டுல நடந்துச்சு. அப்படி அந்த அளவுக்கு அடக்குமுறைகளை கையாண்டாங்க. ஆனா அந்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது நடந்துட்டு இருக்குதா? நடந்து முடிந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதுல இருந்து இல்ல, திமுக தலைவராக பொறுப்பேற்றதுல இருந்து இப்ப 10-11 எலெக்ஷன் வரைக்கும் எந்த இடத்துலயுமே திமுக பின்வாங்கல, வெற்றி பெற்றுட்டே இருக்குது. அப்ப மக்கள் மத்தியில இருந்து தொண்டர்கள் வாக்களிக்கல, பொதுமக்களுடைய வாக்களிப்பு, பொதுமக்களுடைய அந்த ஓட்டு தான் இன்னைக்கு ப்ரோ இன்குபென்சி அப்படிங்கிறதுக்கான அளவுகள் வேற எதுவும் கிடையாது. நாகராஜ், நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது ஒண்ணு. இப்ப இதுல ரொம்ப டேட்டா வச்சு பேசணும் அப்படின்னா சி ஓட்டர் தமிழகம் சார்ந்து அவங்க 2019 இருந்து அவங்க சொல்லிட்டே வராங்க. டாப் 5 அப்படின்னு சொன்னா இப்ப இவர் ஸ்டாலின் அவர்கள் சிஎம்ஆ வந்த பிறகு டாப் 5 லிஸ்ட்ல இருந்துட்டே இருக்கிறாங்க. 2019 இருந்து திமுக அலைன்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்றத சொல்லிட்டே வராங்க. நீங்க 3% அதிகமா இருக்கிறீங்க, அதை இவங்க சொல்றாங்க. ஆனா எல்லாரும் சேரணும், ஆனா சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த கருத்து கணிப்பு சொல்றது ஒரு நல்ல அலைன்ஸ் மட்டும் வந்தா மட்டும்தான் போட்டியை கொடுக்க முடியும், அதான் அவங்க சொல்றது. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல, அது சரியானதுதான். ஆனா அதே சமயம் 52% வாக்குகள் திமுக கூட்டணிக்கு, திமுக அல்ல, திமுக கூட்டணிக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ கடந்த தேர்தல் 21 கம்பேர் பண்றப்போ 24% குறைஞ்சிருக்கு திமுக. 26.93. 47%, 24ல வந்து 55% அதிகமாயிருக்கு. 2021 37.7 சொல்றேன். ஓகே. அப்புறம் 24ல 26.93. திமுகவுக்கு மட்டும் பேசுறீங்க. அதே மாதிரி நீங்க பிஜேபி 11.24, 8% நாங்க பிளஸ் இருக்கோம். ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா 33.29, 2024ல 20.46, -12%. சோ இந்த 52ங்கிறது திமுக ஏறக்குறைய 50% கூட்டணி கட்சிகளோட வாக்கத்தான் நீங்க அதுல பாக்கணும். அதுல ஏறக்குறைய 10% வாக்குல வந்து காங்கிரஸ் கையில் வச்சிருக்கு. நாகராஜ் சார், நீங்க ஒரு விவாதத்துக்காக நீங்க திமுகவை அட்டாக் பண்ணலாம், ஆனா வந்து ஒரு 52%ல திமுகவோட ஓட் ஷேர் ரொம்ப குறைவு, கூட்டணி கட்சிகளோட ஓட் ஷேர் தான் அதிகம்ன்றத கூட்டணி கட்சிகள் ஏத்துப்பாங்களா? சொல்லுங்க நீங்க. சார், அவங்க கூட்டணி கட்சிகள் மனசுக்குள்ள எவ்வளவு குமுறாங்க தெரியுமா? அது வேறுக்காக ஓட் ஷேருக்காக குமுறாங்களா என்ன? பிரச்சனையில இருந்து எவ்வளவு குமுறாங்க சார். சரி, ரைட் சார். பேசுறது வேற. சரி, அலைன்ஸ்க்குனே கொடுத்துருங்க. அது அமுதரசன் மறுத்தா கூட உங்க கருத்துக்கு நான் கொடுக்கிறேன், பாதை அமைச்சு கொடுக்கிறேன். அப்படி 52 இருக்கத்தானே செய்யுதாங்க. இருக்கு சார். அதாவது தன்னோட கட்சியில இருந்து ஒரு தலைவரை வாழ்த்தி இன்னொரு கட்சிக்கு அனுப்பிச்சு வைக்கிற தலைவரை பத்தி, கூட்டணி தலைவரை பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும்? எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பரந்த மனசு, அது எப்படி எடுத்துக்கலாம் நாம அப்படின்னா, இதுதான் திமுக என்ற நிலை. அது எல்லா கட்சியும் மக்கள் உட்பட குமுறிட்டு இருக்கிறாங்க. அதனால இத வந்து நீங்க ஒரு வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஏங்கல்ல பார்க்க கூடாது. ரெண்டாவது, அவர் மணிஷா ரொம்ப சரியா சொன்னாங்க. ஜக்டோஜியா உள்ளிட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு அவங்களே சொல்றாங்க, உங்களை எதிர்கட்சியா தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா துறையிலையும். நான் கேக்குறது நாகராஜ், இப்ப நான் அந்த பாயிண்டடா வரதுக்காக நீங்க சொல்ற கருத்தை இடைமறிக்கணும்ன்றது என் நோக்கம் இல்ல. மணி அவர்கள் சொல்ற கருத்தின்படி அவர் வாதம், இவங்க ஜென்ராம் சார் இவங்க எல்லாம் மறுக்கிறாங்க. இப்ப அப்படியே எதிர்ப்பால இருந்தாலுமே எதிர்கட்சிகள் சிதறி இருக்கு, ஒன்றிணைய வாய்ப்பே இல்ல. நீங்க 20 வாங்கலாம், 25 வாங்கலாம், 30 கூட வாங்கலாம், ஆனா வெற்றி கோட்டை தொட முடியாது. அதானே பாயிண்ட் எலெக்ஷன்ல ரிசல்ட். முதல்ல என்னோட பாயிண்ட், திமுக கூட்டணியே கூட்டணியா இருக்குமாங்கிறதா என்னுடைய சப்ஜெக்ட். நான் கேட்கிறேன்ல, அதுவே இருக்காது சார். சார், விசிகாவே வாழ்த்தி அனுப்பிச்சு வைக்கிறாங்க தாவேகாக்கு. காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எங்களுக்கு ஆசை உண்டுங்கிறாங்க. அதே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எங்களுக்கு வேணும் விடுதலை சிறுத்தைகள் கேட்கிறாங்க. வேங்கவேல் பிரச்சனைய வெளிப்படையா கம்யூனிஸ்ட் எதிர்க்கிறாங்க. நம்ம தவேகாவுடைய தலைவர் வந்து நாங்க ஆட்சியில் பங்குங்கிறாரு. ஒரு தலித் வந்து முதலமைச்சரா வரணும்னு ஆசைப்பட்டாரு. கூட்டணி எல்லாம் செதறி என்டிஏவுக்கு வந்துருவாங்கன்னு சொல்றீங்களா?
நான் தான் சார் இன்னைக்கு 2 ஓட்டு, ஒண்ணு மோடிக்கு ஆதரவான ஓட்டு, இன்னொன்று மோடிக்கு எதிரான ஓட்டு. அப்படிதான் சார் இருக்கு இன்னைக்கு. உண்மையிலேயே நிலைமை அதான். நீங்க இப்ப சொன்னாங்க இந்திய கூட்டணியும் உருவானது காரணம் அது மோடிக்கு எதிரான ஓட்டு தான். காங்கிரஸ் ஓட்டே இல்ல. நீங்க கணிச்சு பார்த்து தெரியும். சரி, நீங்க சொல்ற லாஜிக் வாங்க சார். நீங்க எல்லாம் தேர்தல் களத்துல இருக்கக்கூடியவர். நீங்க சொல்ற லாஜிக் படியே வரேன். நீங்க 2026 மோடிக்கு ஆதரவா மோடிக்கு எதிர்ப்பா அப்படின்னா உங்களுக்கு எதிரா யாரெல்லாம் இருப்பாங்க? திமுக அணி இருக்கும், அது நீங்க சொல்ற மாதிரி இருக்கோ இல்லையோ. ஏடிஎம்கே உங்களை எதிர்ப்பாங்க, தாவேகா உங்களை எதிர்ப்பாங்க, நாம் தமிழர் உங்களை எதிர்ப்பாங்க. அப்ப எப்படி சார்? அப்படி இல்ல சார். நீங்க ஒரு விஷயம் பார்க்கணும். திமுக கட்சி, திமுகவுடைய அந்த கொள்கை எந்த பிரிவினைவாதத்தை உருவாக்கினார்களோ அதே பிரிவினைவாதம் இப்பொழுது திமுகவுக்கு எதிராக இருக்க போகிறது. நான் தான் சொல்றேன். நீ எந்த சிறுபான்மை மக்களுக்காக நீங்க பிரிவினைவாதத்தை பத்தி பேசுறீங்க? ஏற்படுத்துறது யாருங்கிறது இந்திய மக்கள் நாகராஜ் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நீங்க உங்க அரசியல் விமர்சனத்தை வைக்கிறீங்க, அது உங்க பார்வை, அதுல நான் மாற்று கருத்து இல்ல. ஆனா 24ல நீங்க வச்சீங்க, ஆனா 47% அந்த அணி வாங்குது. இப்ப அதுல என்ன இந்த குறைஞ்ச நாளுக்குள்ள ஷிஃப்ட் வரப்போதா? சி ஓட்டர் சொல்லுது அப்படி இல்ல 5% அதிகமா சொல்லுது. வரும் சார். அவங்க செய்யற அந்த தாஜ அரசியல், அந்த சிறுபான்மை தாஜ அரசியல், அந்த பிரிவினைவாத அரசியல் ஏறக்குறைய திமுகவுக்கு இணையா அதே மாதிரி கட்சியை விஜய் அவர்கள் கொண்டு போறாங்க. இன்னைக்கு திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் நிச்சயமாக அது வந்து தாவேகாவுக்கு போகாது. ஆனா திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் இன்னைக்கு பிஜேபிக்கு வரும். அதே சமயம் திமுகவுடைய ஆதரவு ஓட்டுகள் விஜய் அவர்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் திமுக ஓட்டுல மிகப்பெரிய சரிவு ஏற்படும் சொல்றேன். திமுகவோட டைரக்ட் காம்படிட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா தாவேகாவுடைய விஜய் அவர்கள் தான். அதனாலதான் திமுக ஓட்டு சிறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிர் இருக்கிற ஓட்டுகள் எல்லாமே ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா எதிர்கட்சியில் இருக்கிற கட்சிகள் இதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக 2026ல இவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டால், தங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நிச்சயமாக எதிரணியில் இருப்பவர்கள் ஒன்று சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பேச்சு பாயிண்ட் நீங்க சொல்றது. ஜென்ராம் அவர்கள் சொன்ன இடத்துக்கு இப்ப நீங்க கொஞ்சம் நகர்ந்திருக்கிறீங்க. தாவேகா அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா திமுக ஆதரவு ஓட்ட பிரிக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. அதுதான் உங்க கணக்கு சரியா? அதனாலதான் ஜென்ராம் அவர்கள் சொன்னாங்க. இப்படி நம்பி தாவேகாவை நீங்க பாக்குறீங்க. இல்ல அதே கொள்கையோட முடிச்சிடறேன். அதே கொள்கையோட ஒரு கட்சி உருவாக்கி வச்சிருக்காரு. இல்ல பாயிண்ட் சார், நீங்க சொல்ற கணக்கு என்னன்னா திமுக கூட்டணி அதுக்கு அந்த ஆதரவு ஓட்ட உடைக்கிறதுக்கான தாவேகா தனியா நிக்குது. இப்ப என்டிஏ நிக்கிறீங்க நீங்க. ஏடிஎம்கே உங்களோட வருவாங்களா இல்ல அவங்க தனிச்சு நிப்பாங்களா? சார் அது இன்னும் 13 மாசம் டைம் இருக்குங்க சார். நிறைய மாற்றங்களை நீங்க தமிழ்நாட்டுல பார்க்க முடியும். ஆனா மக்கள் ஆகட்டும் அல்லது பல கூட்டணி கட்சிகள் ஆகட்டும், திமுக கூட்டணி கட்சி ஆகட்டும், திமுக என்கிற கட்சி இருக்கக்கூடாது. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு படுமோசம் ரொம்ப பெருமையா சொன்னாங்க. ஜென்ராம் அவர்கள் சொன்னாங்க. உண்மையிலேயே அவரு நான் பேசுனதை கேட்டேன். சூரிய ஒளி பட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன்னு கூட வெளிப்படையா பேசினார். அதை மணிசாரம் சிங்கச்சரியா சொன்னார். அதனால நான் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, நான் பதிவு செய்யற கருத்து 2026 தேர்தல் என்பது திமுகவுக்கு எதிராக அவர்கள் கூட்டணி கட்சிகளே உடையும் நிலை ஏற்படும். அதே சமயம் அந்த ஆட்சி வேண்டாம் என்று மக்கள் நினைப்பதால் ஒரு பலமான கூட்டணி, மக்கள் கூட்டணி உருவாகும், எதிர்க்கட்சிகள் கூட்டணி உருவாகும். இதே என்னுடைய கருத்து. மக்கள் கூட்டணியா மக்கள் நல கூட்டணியா? மக்கள் கூட்டணி உருவாக்கும், மக்களே முடிவு செய்வாங்க. சரி, ஒரு பிரேக்குக்கு அப்புறம் அந்த அளவுக்கு ஒரு பிரேக்குக்கு அப்புறம் பேசலாமே ப்ளீஸ். 1000 ரூபாய் அரசியல் மட்டுமே வெற்றி பெறும் என்று ஸ்டாலின் அவர்கள் நம்புறாங்க. நிச்சயமா அது இல்ல. ஒரு பிரேக்குக்கு அப்புறம் திரு ஜென்ராம் புதிய கருத்துக்களுக்குள் இல்லாம பேசின விஷயங்களுக்குள்ளே இன்னும் டீகோட் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறும் அப்படின்னு பேசுறப்ப திரு நாகராஜ் அவர்கள் ரொம்ப நுணுக்கமா என்ன சொல்றாருன்னா திமுக ஆதரவு வாக்குகளை தாவேகா பிரிக்கும் அப்படின்ற பாயிண்ட முன் வைக்கிறாரு. அது எங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படி இல்ல. அந்த அஜெண்டாவோட தான் தாவேகா உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் திரைக்கதை. அதுல தாவேகா தலைவராக வேடமிட்டு நடிக்கிறதுக்கு விஜய் வந்திருக்கிறாரு அந்த ப்ராஜெக்ட்ல. அதற்காகத்தான் திமுகவினுடைய கொள்கைகளை தான் விஜய் பேசுறாரு. திமுகவிற்கு மாற்றாக எந்த கொள்கையையும் பேச மாட்டாரு. ஆனால் திமுக தவறு செய்கிறது அப்படின்னு சொல்லி திமுகவின் கொள்கைகளை பேசி திமுக தவறு செய்கிறதுன்னு சொன்னா திமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகள் தங்களுக்கு விழும் அப்படிங்கிற நம்பிக்கையில அப்படி ஒரு கேரக்டரை நாடகத்துக்குள்ள இறக்கி விட்டுருக்காங்க. இன்னொரு கேரக்டர் திமுகவின் கருத்தியலையே ஒழிக்கணும் அப்படின்னு பெரியாரை தாக்குற கேரக்டராக இன்னொரு கேரக்டரை இறக்கி விட்டுருக்காங்க. அதையும் ஒரே நபர் தான் இயக்குறாங்க, ஒரே டைரக்டர் யூனிட் தான் இயக்குது. மூன்றாவதாக திமுகவுக்கு அந்நியமான ஒரு மொழியில
திமுகவை எதிர்க்கிறது தாங்களே நேரடியாக வந்து எதிர்க்கிறாங்க. அந்த டைரக்டரே நடிக்கிற சீன்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டைரக்டா அவங்க மூன்றாவதாக ஒரு இதுல strategy-ல அவங்க தாவேகாவோட- வந்து நிக்கிறாங்க. இதுல அதிமுக எங்க இருக்குன்னு கேட்பீங்க அடுத்தாப்புல. அதிமுக இங்க திசை தெரியாம நிக்குது. அது திசை தெரிஞ்சு ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தாங்கன்னா இந்த இயக்குனர்களுக்கும் இந்த நடிகர்களுக்கும் வேலை இல்லாம போயிருக்கும். ஆனா அவங்கள எவ்வளவு சொன்னாலும் அவங்க வந்து உருப்படியா பணம் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நடிக்க மாட்டேங்கிறாங்க, வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. தாவேக்கான்ற இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு பார்வை உங்களுக்கு அந்த சந்தேகத்தை சொல்றீங்க, அதை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிருன்றது தானே நாகராஜ் அவர்களோட சொல்ல. தாவேக்கா திமுக ஆதரவு ஓட்டுகள் எல்லாம் பிரிச்சிருன்றது அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஒய் ஷேப்ல ஒரு கொண்டை தெரியுது இல்ல, அந்த கொண்டையை பார்த்துட்டு உடனே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றேன். அதனால அவங்க நினைக்கிற அந்த எஃபெக்ட் கிடைக்காது. திமுகவுக்கு பிஜேபிக்கு எதிராக விழக்கூடிய வாக்குகள் அதிமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளும் அங்க போகாம திமுக பக்கமே தான் வந்து சேரும். இல்லை, இதுதானே அரசியல். இவங்களை அவங்க உடைக்கிறதும் அவங்கள உடைக்கிறதும். இப்போ திமுகவுக்கு எதிராக ஒரு கட்சியை உருவாக்கி உடைக்கிறதுல என்ன தப்பு? அதுதான் அரசியல். இதுனா மன்னராட்சியா? ஆகவே நீங்கள் என்ன கொள்கைகளை என்ன கோட்பாடுகளை வச்சு மக்கள் மத்தியில் போராடுறீங்க, எப்படி செயல்படுறீங்கன்றது தான் முக்கியம். ஒரு நாகராஜ் சார் சொன்னதில் ஒரு பாயிண்ட்ல நான் வேறுபடுறேன். இப்போ வந்து இந்த கூட்டணி செதறும் உடையும், இந்த கூட்டணி உடையாது, திமுக கூட்டணி உடையாது, இது அப்படியே தான் கண்டினியூ ஆகும். ஆனால் ஓட் ஷேர் அப்படியே இருக்குமானா அதில் சந்தேகம் இருக்குது. கண்டிப்பாக ஓட் ஷேரில் ப்ராப்ளம் வரும். தலித் ஓட் பேங்காக இருக்கட்டும், லெஃப்டோட ஓட் பேங்காக சிறிய அளவில் இருந்தாலும் அதில் சிக்கல்கள் இருக்குது. விஜய் வந்து எல்லார் ஓட்டையுமே உடைக்கிறாருங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது வந்து கண்டிப்பாக வந்து அது இவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே விஜயை பார்த்து திமுகவுக்கு ஒரு கலக்கம் இருப்பது உண்மை என்பது தான் என்னுடைய கருத்து. அவர் ஜெயிக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். வில் பி a disruptor. பட் அவர் நீங்க ஒதுக்க தர முடியாது. அதுதான் சிக்கல். இப்போ உங்களுக்கு அவர் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு. ப்ரிடாமினன்ட்லி அவர் விசிகா ஓட்டு, நாம் தமிழர் ஓட்டு, திமுக ஓட்டு, இதை உடைக்கிறாரு. அவர் எந்த அளவுக்கு அது உடைய போறதுன்றதை பொறுத்து தான். அவர் வந்து ஒரு டிஸ்ரப்டரா இருப்பார், கெடுக்க முடியும். அவர் ஆட்சிக்கு வர முடியுமானா அது யாரோட சேர்ந்தால், அணி சேர்ந்தால், ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் வந்ததுன்னா அது கண்டிப்பா சேலஞ்ச் டிஎம்கேக்கு. ஆட்சி மாற்றமே வந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஆனால் விஜய் தனியாக நின்று ஏடிஎம்கே மற்ற கூட்டணிகள் வந்ததுன்னா டஃப் ஃபைட். குறைச்சு மதிப்பிடாதீங்க. யாரையுமே வந்து நீங்க வந்து அவ்வளவு சுலபமா எள்ளி நகையாடாதீங்க. முதல்ல உங்களை கண்டுக்க மாட்டாங்க, ரெண்டாவது வந்து எள்ளி நகையாடுவாங்க, மூணாவது எதிர்ப்பாங்க, நாலாவது நீங்க ஜெயிப்பீங்க. இது மகாத்மா காந்தி சொன்னது. அதனால யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. திமுக தலைமைக்கு தெரியும் விஜயோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு. அதோட நான் நிறுத்திக்கிறேன். நம்ம வந்து யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டிய தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, திமுகவை எப்படி எதிர்கொள்ள போகிறார் விஜய்னு நீங்க ஒரு லைனும் சேர்த்திருக்கிறீங்க. இல்ல அந்த நம்மளுடைய தலைப்புல சொல்றேன். தலைப்புல அதாவது திமுக நீங்க விஜய அந்த கட்சியை பார்த்து நீங்க அரசியலை எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்னு தான் கேட்கணும். முதல்ல திமுக எப்படி எதிர்கொள்ள போற அப்படின்னு சொல்லி கேட்க கூடாது. நீ முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு வா, பாடம் படி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவனோட போட்டி போடு. நீ இன்னும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், இன்னும் டியூஷன், ஹோம் டியூஷன்ல தான் இருக்கிற, இன்னும் நீ ஸ்கூலுக்கே வரல, இன்னும் அரிச்சுவடி படிக்கல, அதுக்கப்புறம் நீ முதல் மதிப்பெண் வாங்குறவனோட வந்து 10வது 12வது பப்ளிக் எக்ஸாம்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறவனோட சண்டை போடு, போட்டி போடு. நின்று ஏபிசிடி படிக்கிறதுக்கே தயாரா இல்ல. உன்னை பார்த்து எதுக்கு நாங்க பயப்பட வேண்டிய தேவை இருக்கு? நீங்க தமிழ்நாட்டுல திராவிட இயக்க கருத்தியல் எவ்வளவு வேரூன்றி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். திராவிட இயக்க கருத்தியல் எந்த அளவிற்கு மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இங்க தமிழ்நாட்டில் திராவிட இயக்க கருத்தியலை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றீங்க? அதே மாதிரி அதிகாரம் பூசுறீங்க, அதே மாதிரி பெரியார் ஒரு படம் வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் கூட இன்னும் 2-3 சப் கேரக்டர் கொண்டு வந்து சேர்த்துக்கிறீங்க. இங்க வந்து நீங்க வந்து இங்க நேரடியா வந்து இந்தி மொழி பேசணுமா, இருமொழி கொள்கையா, வீட்டுக்குள்ளார இருந்துகிட்டே நாங்களும் இந்தி மொழி எதிர்க்கிறோம். பெரியாருக்கு பிரச்சனையா, வீட்டுக்குள்ளார இருந்துகிட்டே நாங்களும் பெரியார் எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டை குறை சொல்றாங்களா, நாங்களும் வீட்டுக்குள்ளார இருந்துகிட்டே. களத்துக்கு வாங்க சார். களத்துக்கு வராம இங்க என்ன ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா? திமுக சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா, திமுக கொள்கை சக்சஸ்ஃபுல்லா போகுது. அப்ப இத முடிச்சிடுறேன். இத டூப்ளிகேட் பண்றதுக்கு நீங்க ஒரு கேரக்டரை கொண்டு வந்து தரீங்க. நீங்களும் டூப்ளிகேஷன் தான் பாக்குறீங்க. டூப்ளிகேஷன் பார்க்க வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு உறுதிட்டு அறுதிட்டு அவங்களே வெளிப்படையா ஒரு பாயிண்ட். இப்ப அமுதரசன், இப்ப சூழல் மாறுறப்போ மணி அவர்கள் சொல்ல மாதிரி ஏடிஎம்கே தாவேகா அப்படின்னு ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது போட்டியும் கொடுக்கலாம், ஆட்சி மாற்றத்தையும் உருவாக்குற அணியா ஒரு ஸ்ட்ராங்கா அமையாது அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க இது வந்து
இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் இதெல்லாம் ஏன்னா இது முன்பு ஏடிஎம்கே தேமுதிக இருந்திருக்குல்ல. அதுதான் சொல்றேன். நீங்க தேமுதிக வரும்பொழுது என்ன பூச்சாண்டி காமிச்சீங்க, இல்ல இன்னும் புதுசா கட்சிகள் வரும்பொழுது என்ன பூச்சாண்டிகள் காமிச்சீங்க. இன்றைக்கு நேத்து கிடையாது சார். விஜய்ங்கிறவர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு, 2024 2025 வந்திருக்கிறாரு, இன்னும் களத்துக்கு வரல. பேப்பர்ல கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க, வாட்ஸ்அப் யூடியூப்ல கட்சி நடத்துறவங்க மாதிரி இவர் வந்து இப்ப அறிக்கை கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. நமக்கு அது பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி பல பூச்சாண்டிகளை பார்த்தாச்சு. அது களத்துல இதற்கு முன்பாக வரைக்கும் எடுபட்டு இருக்குதா, இல்ல அவர்களுடைய செயல்பாடுகள் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குதா அப்படின்னு பார்க்கும் பொழுது திமுக மக்களோட நிக்குது. இன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும், நீங்க என்னதான் ஆன்டி இன்கம்பன்சி தேவைப்படுதுன்னு சொன்னாலும், இல்ல எதிர்க்கக்கூடியவர் மிகப்பெரிய வல்லமை பொருந்தியவர் அப்படின்னு நீங்க சொல்லி பூச்சாண்டி காமிக்க நினைச்சாலுமே அது களத்துல எந்த அளவிற்கு மக்கள் கிட்ட எடுபடுது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு. புதிய கருத்துக்கள் எதையும் சொல்லல. நீங்க கேட்ட சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் நண்பர் ஜி கே நாகராஜ் சொன்ன விஷயத்துக்கு பதில் சொல்லிடுறேன். 1000 ரூபாய் அரசியலை நம்பி இருக்கிறாங்க, ஏமாந்து போவாங்கன்னு சொன்னாரு. அவரு மத்திய பிரதேசத்துல வெற்றி பெற்றதற்கு காரணம் என்னன்னு கேட்கும்போது அவங்க கொடுத்த 1500 ரூபாயா அதைத்தான் சொல்றாங்க. மகாராஷ்டிரால வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்கும்போது அவங்க கொடுத்த 1500 ரூபாய் தான் சொல்றாங்க. திமுக கொடுக்கும் போது மட்டும் ஒரு 1000 ரூபாய் அரசியல்னு எள்ளி நகையாடுற டோன்ல சொல்றாரு. இன்னும் ஒரே ஒரு விஷயம், ரெவடி கல்ச்சர்ம்பாங்க, அவங்கள அந்த ரெவடி கல்ச்சரை போட்டு ஒரே ஒரு விஷயம், விட்டமின் டி டெபிஷியன்சி இருக்கும் போது சூரிய ஒளியில போய் நிக்கிறத தவிர வேற வழி இல்ல. அது டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன். அந்த டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் நான் சொன்னேன். சரி சரி, ஓகே. நாராஜ், ஒரு பிரேக்குக்கு அப்புறம் நீங்க விரிவா பேசுங்களேன். குறுக்கீடு காத்திருங்க. நன்றி நாகராஜ். நாகராஜ், இப்போ கருத்து கணிப்புன்றதுனால இப்போ புள்ளி விவரமா நீங்க விளக்குங்களேன். இப்போ ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு தொகுதியில 40 மினிமம் 40% தேவை, வாக்கு சதவீதம் இருக்கணும். அதை எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க? இங்க திமுக கூட்டணி உடைய வாய்ப்பே இல்லைன்றது மணி அவர்களோட கருத்தா இருக்கு. எதிர்முகான்ல எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க அதை? இல்ல, அது மணிசார் அவர்களுடைய கருத்துல எனக்கு மாறுபாடு இருக்கு. ஏன்னா இது சரியான தருணம் அல்ல, இன்னும் காலம் இருக்கிறது. இன்னைக்கு ஆச்சரியாத்தில் இருக்கிறாங்க, அதனால சில கூட்டணி கட்சிகள் அடக்கி வாசிக்கிறார்கள். அதனால அதில் மாற்றம் வர வாய்ப்பு உண்டு. 2வது, ஏற்குறை 30% பணம் பாட்டில் பிரியாணிக்காக வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டிருக்கிற திமுக அரசு அதை வைத்துதான் நம்பிட்டு இருக்குது. பிரிவினைவாத அரசியல் மூலமா பிரிச்சு வச்சு சித்தாந்த ரீதியா அவர்கள் மாற்றி ஓட்டு போட மாட்டாங்க. கோட்பாடா விட்டுருவோமே, நம்ம எலெக்ஷனா பேசுவோம், யதார்த்த அரசியல் பேசலாம். இப்ப நீங்க திமுகவுக்கு எதிரான வாக்கள் ஒன்றிணைந்தாலே வெற்றி உறுதியாகிடும், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. நிச்சயமா எதிராக எப்படி ஒன்றிணையும்னு கேட்கிறேன். அது எப்படி திமுகவுக்கு ஆதரவான வாக்குகள் பிரிகின்ற பொழுது, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒரு இடத்தில் சேருகின்ற பொழுது அதற்கான வாய்ப்பு நிச்சயமா உருவாகும் 2026. ஏன்னா மக்கள் மட்டுமல்ல, மக்களே காத்துட்டு இருக்காங்க, கூட்டணி கட்சியில் காத்துட்டு இருக்காங்க. சார், ஏடிஎம்கேன்ற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல சார், நீங்க அதை தவிர்த்துட்டு பேசுறீங்க. ஏடிஎம்கே நிப்பாங்கல்ல, அவங்க தானே இதுவரைக்கும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அவங்க தானே எடுத்துட்டு இருந்தாங்க. சார், எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவா இருக்காங்க சார். 3 கட்சிகள் சண்டை போடுறதை விட திமுக எதிர்க்கிறது ஒரு கட்சி எல்லாம் சேர்ந்து எதிர்ப்புன்னு தெளிவா இருக்கிறாங்க. அந்த எதிர்ப்புல எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதிமுகவை 2 விஷயம் நடக்குது. அதிமுக உள்ள ஒன்றிணைன்ற ஒரு முயற்சி ஒரு புறமும், அதிமுகவை என்டிஏவில் ஒன்றிணைக்கணும்ன்ற முயற்சி மறுபுறமும் நடக்குதுன்றீங்க. நீங்க சொல்றதுல இருந்து அப்படி புரியுங்க. எங்க டெல்லி தலைமையை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தல் 2024 சொன்ன ஒரே விஷயம், இந்த நாட்டின் நலனை விரும்புவர்கள், அக்கறை உள்ளவர்கள் ஒன்றாக இணைகளான்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எந்த கட்சி, நீங்க இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து எல்லா கட்சியும் எங்க கூட கூட்டணியில் இருந்தவர்கள் தான். அதுல மாற்றுக்கருத்துல உங்களுக்கு தெரியும், எல்லாரையும் நாங்க வாங்கன்னு வரவேற்போம். அதனால இந்த நிலைமை மாறுன்ற இந்த 1000 ரூபாய் அரசியல், இப்ப நம்ம ஜென்ராம் அவர்கள் சொன்னாங்க, அதே 1000 அரசியல நாங்க அசாம்ல 94லயே கொடுத்திருக்கிறோம். இது புதிது அல்ல. பட் இன்னைக்கு இது வெற்றிக்கு நல்லாட்சி கொடுப்பதற்கு எது தேவையோ அதை நாங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இல்ல, அதை வந்து 1000 ரூபாய் அரசியல் சிறுமைப்படுத்த வேண்டாம்ன்ற நீங்களும் கொடுத்துட்டு சொல்றேன். இல்ல அது அவங்க அப்படித்தானே சொல்றாங்க. நீ 1000 ரூபாய் அரசியல் ஏன் சிறுமப்படுத்துறனா, அந்த 1000 ரூபாய் அவங்க அமைச்சரே சொல்றாரு, பேரம் பேத்திக்கு ஸ்வீட்ஸ் வாங்கறதுக்கு பயன்படுத்துறாரு. அந்த அளவுக்கு அதை சிறுமைப்படுத்துறது அவங்க தான், நான் படுத்தல. 1. 2வது, ஜென்ராம் அவர்களுடைய இன்னொரு கருத்துக்கு நான் பதில் சொல்லணும். அவரே சொல்றாரு, எனக்கு வைட்டமின் டி தேவைப்படுகிறது, அதனால் சூரிய ஒளியில் நிக்கிறேன்னு சொல்றாரு. அதை ஒரு மருத்துவர்கிட்ட சொன்னா ஏத்துக்கலாம். ஒரு திமுக தலைவர்கிட்ட சொல்றப்பதான் பாரம்பரிய திமுக தோத்து போயிடுவாங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை ஏற்படுது.
நான் வேற ஒன்னும் அவரை சிறுமைப்படுத்த சொல்லல. அவர் சொன்ன வார்த்தையை வச்சுதான் சொல்றேன். திமுக ஆதரவாளர்கள் சொல்றது சிறுமைப்படுத்துறதாக நான் நினைக்கல. நான் நீங்க மெம்பர் இல்லாத ஒரு கட்சியில நான் அப்படி மெம்பரா இருக்கேன்னு சொல்றீங்களேங்கிறதுக்கு தான் நான் ஒரு எதிர்ப்பு பத்திரிகையாளர் என்று பேசுவதுதான் தெரிவிக்கிறேன். திமுக ஆதரிக்கிறது சிறுமை அல்ல. உரிமை அது. சரி, நீங்க திமுக ஆதரிக்கிறது சிறுமை அல்ல. திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒன்றிணைக்கோன்றீங்க. ரொம்ப சுருக்கமா ஒரு நிமிஷம் தான் இருக்கு, சுருக்கமா பகிர்ந்து சொல்லிடுங்க. திமுக பிரிவினைவாதம்னு சொன்னார்ல, அது என்ன? இல்ல அத நாம் திரும்பவும் மறுத்து அதை தனியா இது பண்ணுங்க. தொடர்ந்து கண்டனத்துக்குரியது. சரி, பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து பாஜக பண்ணக்கூடிய தொடர்ந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்திய அரசியல்ல பாஜக யோகியமா அரசியல் செய்து மக்களை சந்திச்சிருக்குதா? பிரிவினைவாதத்தை பண்ணக்கூடியது பாஜக அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தமிழ்நாட்டுல உங்களுக்கு என்ன அட்ரஸ், என்ன தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடையாளம் என்ன? தனியா நிக்க முடியுதா? இல்ல அதிமுக இருந்து விஜய்ல இருந்து புதுசா வரக்கூடிய வரைக்கும் ஆள் பிடிக்கக்கூடிய வேலையை பாஜக செஞ்சுட்டு இருக்குது. திமுக தமிழ்நாட்டுல திமுக எதிர்க்க வேணாங்க, பாஜக தமிழ்நாட்டுல தனித்து எதிர்கொள்வதற்கு அரசியல் தைரியம் இருக்குதா? உங்களுக்கு என்ன அடையாளம்? நாங்க ஆட்சியில் இருக்கிறோம். கும்முடி பூண்டிக்கு தாண்டாத கட்சி அல்ல. 80% பல மாநிலங்களில் 27 பீகார்ல இருந்து ஒரிசா வரைக்கும் உத்தரப்பிரதேச வரைக்கும் மோடி போய் திமுக பத்தி தான் அழுதுகிட்டு இருந்தாரு. மோடி பயந்தது யார பார்த்து? நன்றி. மோடி யார பார்த்து அழுது புலம்பினாரு? மிக்க நன்றி. திமுக ஆதரவாளர்களே வாங்குங்கற. இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டுல திமுக பார்த்தா மோடிக்கு பயம், பாஜக நன்றி. நன்றி நாகராஜ், பாயிண்ட் டேக்கன். நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்ததாக சிறப்பு நேர்காணல் இருக்கிறது. விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் குறித்து நம்ம விரிவா உரையாட இருக்கிறோம். பத்திரிகையாளர் மணியோடு காத்திருக்கேன். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்ட